ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் செல்ல பிள்ளையான நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ மகிழும்படியாக உன் வாழ்க்கையில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கணுன்றதுக்காகவே இந்த குங்குமத்தை உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இதை தொட்டதின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உனக்கு கேடு நினைச்சவங்களும் கெடுதல் செஞ்சவங்களும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் மனம் திருந்தி உன்னையும் உன்னுடைய அன்பையும் உன் நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரப்போறாங்க. என் செல்ல பிள்ளையே, சில பேருடைய பிறவி குணம் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக வாழ்ந்தார்களே தவிர இங்கு யாருமே எப்பொழுதும் எல்லா நாளும் கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனசு திருந்தி மாறி அளவற்ற மகிழ்ச்சியோட நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போறாங்க. அதன்படி இப்போது உன் வாழ்க்கையில நீ அளவற்ற மகிழ்ச்சியையும் நிரந்தரமான நிம்மதியையும் அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. மற்றவங்களுக்காக நீ எவ்வளவோ விட்டு கொடுத்து அனுசரித்து தியாகம் செஞ்சு பல விதத்தில் கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காக வாழ தயாராகு. உனக்கு வாழ்க்கை மனித பிறவிங்கிறது ஒரே ஒரு முறைதான். அதை நீ மகிழ்ச்சியாக வாழணும் அல்லவா? முதல்ல உன் மேலே நீ அக்கறை எடுத்துக்கோ. உன்னுடைய உடம்பையும் உன் மனசையும் உன்னுடைய ஆன்மாவையும் நல்லபடியாக பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? முதல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல நிம்மதியாக தூங்கி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோ. அதே போல் நல்ல எண்ணங்களை மனசில் சுமந்து உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடு. எப்போதும் உன்னை நீயே உயர்த்தி கொள்ளணுமே தவிர அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது. என் செல்ல பிள்ளையான நீ எப்போதுமே மகிழ்ச்சியோடு மட்டுமே வாழ்கிறத பார்க்கணுன்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். என் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். இந்த வராகி அம்மாவின் வாக்கை நம்பிக்கையோடு நீ கேட்டினா எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது கஷ்டங்கள் மட்டுமே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் இஷ்டப்படி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் நடத்தி தரேன். நீ அனுபவிக்கும் எல்லா கர்ம வினைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு கெடுதல் செய்யும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். இப்போது உனக்கு தெய்வ பலம் அதிகமாகும். உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிலைமைய கூடிய சீக்கிரம் உன் கண்ணுக்கு முன்னால் காட்ட தான் போகிறேன். உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் நீ வேதனைப்படுறத வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்போது உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு எல்லாம் என்னுடைய தெய்வ பலத்தை கொடுத்து அவர்கள் செய்த தவறை அவரையும் உணரும்படியாக செய்ய போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நீ செய்த பல காரியங்களில் உனக்கு தடைகள் வந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இப்போதே உனக்கு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விதமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த தடையும் தடங்களும் வராத அளவுக்கு உன்னை வலிமையோடு முன்னேற செய்வேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? இப்பொழுது உன் வாழ்க்கையில் தூக்கம் இல்லாமல் துக்கத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனம் குழம்பிய நீ வருத்தத்தோடு வேதனையோடு இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாமே சரியாயிரும். பொறுமையோடு என்னை நம்பி வாழ்ந்து வரும் உனக்கு இந்த வராகி அம்மா எப்போதும் துணையாக இருப்பேன். உனக்கான மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான ஒரு விடிவு காலத்தையும் என் அருளால் உனக்கு உண்டாக்கி தரப்போகிறேன். இனிமே உனக்கு இனிய நல்ல வழிகளை நான் காட்டுவேன். சோர்வு உன்னை சோதித்தாலும் என் அருளால் உன்னை புத்துணர்ச்சியோடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கை பயணத்தையே நல்லபடியாக நான் அமைச்சு தருவேன். உன் வாழ்க்கை பாதையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ செய்த முயற்சியே ஒரு வெற்றிக்கான துவக்கம்தான். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியலை நீ நினைக்காம சோர்ந்து போகாம கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு நில்லு. நீ செய்யக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக உன்னை வலுவாக்கும். பொறுமைதான் உன்னை உயர்த்தும் ஆயுதமாக இருக்க போகுது. நீ பொறுமையோட இறை பக்தியோட நம்பிக்கையோடு இருந்தீனா இப்போது தாமதமான வெற்றியும் தப்பி போன வெற்றியும்
தவறாமல் உன் வீட்டு கதவை தட்டும். உன் மனசை நீ உறுதியாக வைத்து கொள்ளும்போது நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த உலகமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். உன் உழைப்பும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை சிகரத்தை எட்டி பிடிக்க வைக்கும். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் எதுவுமே உன்னை பயப்பட விடாது என் செல்லமே. உன்னை ஆளாக்கி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்றதை மறவாதே. நீ எதற்காகவும் பயப்படாம துணிஞ்சு தைரியமாக நில்லு. உன் மனசில் இப்போது இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான். இப்போது நடந்த உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ யோசிக்கணுமே தவிர நடந்த விஷயங்களையும் கஷ்டத்தையும் நீ பட்ட துன்பத்தையும் ஒரு நிமிஷமும் யோசிக்காதே. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை மென்மேலும் உயர்த்துவதற்கான படிக்கல்லாகவே மாறப்போகுது. எல்லா துன்பங்களையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில இன்பம் உண்டாகும்படி செய்ய போறேன். கடல் அலை போல உன்னை நோக்கி வந்துட்டு போறக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் சரி செஞ்சு ஏற்ற தாழ்வுகளை மாற்றி அமைச்சு எப்போதும் உன் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் சுகமும் செல்வமும் ஆரோக்கியமும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நீயும் மனசை எப்போதுமே ஒரே மாதிரி சமநிலையில் வச்சுக்கிட்டு இந்த வராகி அம்மாவை நினச்சி வழிபடும் போது என் அருள் உன்னை தாங்கி வழிநடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய முயற்சிக்கும் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. என் அருள் உன் மீது உன்னை நோக்கி இருக்கும்போது இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் போகாது. உன்னால் இந்த கஷ்டத்தை கடந்து வர முடியாதுன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. நீ எதை நினச்சி பயந்து அழுதுகிட்டு இருந்தியோ அது எல்லாவற்றையும் போக்கி உன் வலியையும் வேதனைகளையும் நீக்கி என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடத்தி தரப்போகிறேன். இனி வரும் நாட்கள் முழுவதுமே நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீயும் எதை நினச்சும் பயப்படாமல் நிம்மதியோடு முன்னேறு. உன் வாழ்க்கை எனும் சவாலில் நீ நிறைய அனுபவங்களை சந்திச்சிட்ட, நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய அசிங்கப்பட்டுட்ட. அதற்காக தனிமையில் நின்று கண்ணீர் வடிக்காதே. உன் தனிமையில் மிதக்கும் நேரங்களையும் கண்ணீரில் கண்வடித்து கவலைப்பட்ட நேரங்களையும் சரி செய்ய போகிறேன். உன் கூடவே இருந்து உனக்கு தைரியத்தையும் சக்தியையும் கொடுத்து உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றுறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மன கவலைகளையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற வலிமையையும் உன்னுடைய திறமையையும் வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எல்லாமே உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதற்காக ஆறுதலை அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கிறாய்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் நீ உணர்ந்து முன்னேறு. இந்த வராகி அம்மா உன் கூட தானே எப்போதும் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் உனக்கு தைரியத்தை கொடுப்பாங்கன்னு அடுத்தவர்களை எதிர்பார்க்காதே. உன்னோடு உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இந்த வராகி அம்மா இருப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லதாக நடத்தி தருவேன்னு என்னை முழுசாக நம்பு. என்னை நம்பும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. உன்னையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். இன்னும் உனக்கான நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்.